ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபா சச்சரித்திலிருந்து அத்தியாயம் 42. முன்னுரை. இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கப்படுகின்றன. முக்திக்கு வழிவகுக்கின்றன. நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன. சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது. இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன. எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனத்தை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயின் இக்கதைகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஹேமத்பந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் 3 பட்டைகள் இட்டதையும் பற்றியும் கூறினார். ஆனால் இது அத்தியாயம் 11 முன்பே கூறப்பட்டு விட்டதனால் இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது. முன்பாகவே உணர்த்திய குறிப்பு. வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள். அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28 லேசான ஜூரம் கண்டது. ஜூரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். ஆனால் நாளுக்கு நாள் பலவீனமானார். 17வது நாளன்று, அதாவது 1918 அக்டோபர் 15 மாலை சுமார் 2:30 மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாதா சாஹேப் ஹபர்டேவுக்கு பேராசிரியர் நார்கேவின் 1918 நவம்பர் 5 எழுதப்பட்ட கடிதம் சாயிலீலா சஞ்சிகையில் பார்க்க. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1916 பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அது பின்வருமாறு. விஜயதசமி அன்று மாலையில் மக்கள் ஷீமோலகனிலிருந்து திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோபவசம் அடைந்து தமது தலையணி, கம்பெனி, லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கலற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியை எரித்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியில் உள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்க தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமாக நிலையில் அங்கு நின்றார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்வழிகளே, இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதனை தீர்மானியுங்கள் என்று உரக்க கூவினார். எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி ஹிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம்? இன்றைக்கு ஷிமோலங்கன் தசரா விடுமுறை என்றார். பாபா தமது சட்காவை தரையில் அடித்து, இது என்னுடைய ஷிமோலங்கன் என்றார். இரவு 11 மணி வரை சாந்தமடை